கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1991 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 33 அதிகாரம் 11 கடைசி பகுதி, அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். ஒரு தேசம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் தேசத்தில் உள்ள ஜனங்களும் அமைதியாயிருக்க வேண்டும். யுத்தம் நேரிடக்கூடாது, பஞ்சம் நேரிடக்கூடாது, மரணங்கள், கொள்ளை நோய்கள் நேரிடக்கூடாது. அப்படி ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஒருவேளை சிலர் பழைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருந்திருப்பார்கள், தொழில் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும், வியாபாரம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், இப்படி பல நேரிட்டு மன கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை தேடி வருவார்களானால் முன் மகிழ்ச்சியாய் இருந்ததை போல அவர்களை மகிழ்ச்சியாக வைப்பார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் பழைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது, தற்போதைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என்று கவலைப்படாதே. ஆண்டவர் உன் பழைய வாழ்க்கையை திருப்பி தந்து உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய வாழ்க்கை ஆண்டவரை கசப்பாக இன்றைக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையை எல்லாம் மதுரமாக மாற்றுவேன். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். கர்த்தர் இன்றைக்கும் அல்லேலூயா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். நீங்கள் முன் இருந்ததை போல மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில் முன் இருந்ததை போல செழிப்பாய் அமையும் என்று ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.